தேர்ஸ்டே மார்னிங் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சோம். காலையில் எழுந்திரிச்சதுல பாப்பா எனக்கு பூரி வேணும் அப்படின்னு கேட்டால். ஸோ ஊருக்கு வேறு போகிறனால வீடு க்ளீன் பண்ணுற வேலை வேறு இருந்துச்சு. அதனால் சரி காலைல பூரி போடலான்னு மாவு போய் பார்த்தா மாவு இல்லைங்க. கொஞ்சமாக மாவு தான் இருந்துச்சு. அது கூட குதிரைவாளி மாவு போட்டு பிசைஞ்சு பூரி போட்டு சாப்பிட்டோம். அது கூட உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுருந்தேன். பாப்பா நான் தான் சாப்பாடு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அவள் தான் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க, நாங்களும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருக்கும்போது மாமி மத்தியானத்துக்கு இங்கே சமைக்க வேணாம், கீழே வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அன்றைக்கி ஃபுல்லாகவே வீட்டு வேலையை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு துணி வாஷிங் மிஷினில் போட்டு ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் பண்ணேன். ஸோ என்னால் க்ளீனிங் ஒர்க் ஃபுல்லாகவே வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ கிச்சன் க்ளீன் பண்ணி ஹாலு அப்புறம் வந்து ரூம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி என்னோடய ஆர்கனைசர் எல்லாத்தையும் மாற்றி வச்சேன். ஸோ எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணியும் வச்சுட்டேன். ஊருக்கு போகிறனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டுட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு எங்கள் ஊருக்கும் கிளம்பிட்டோங்க. நைட் சாப்பாடு வந்து சப்பாத்தி, அப்புறம் தோசை, அப்புறம் சிக்கன் கிரேவி, சிக்கன் குருமா வச்சு இந்த மசாலா வச்சு சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில் எங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோங்க. எனக்கு